இந்த திருச்செந்தூர் முருகனோட ஃபேஸ் வந்து கிளியராக இருக்காது. ஏன்னா அந்த முருகன் வந்து ரொம்ப நாளாக கடலுக்குள்ளாரே இருந்தனால ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் முருகன் முருகன் தான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். அது ப்ரோக்ராம் கூட இருந்துச்சு, எங்களுக்கு அந்த அவார்ட் கொடுத்தோன்னு சொன்னீங்க. அப்போது வந்து அந்த ஜியர் எங்களை கூப்பிட்டாங்க. ஜியரோட மடம் தனியாகவே இருந்துச்சு. அவர் எங்களை தனியாக கூப்பிட்டு அங்கே வந்து இந்த ஆண்டால் வந்து ஒரு மெமரியாக எங்களுக்கு கொடுத்தாரு. இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆண்டாலாவே. இது வரைக்கும் நான் வாங்கின அவார்ட்ஸோடு சேர்த்து இது வரைக்கும் 44 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லா அவார்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பால சரஸ்வதி. அதுக்கு நான் ஃபுட்டு, தண்ணி மாற்றுறது எல்லாமே. வெளியூர்லாம் போயிட்டீங்கன்னா வெளியூர்லாம் போயிட்டோன்னா முந்தின நாள் எக்ஸ்ட்ரா ஃபுட். இப்போ ஆரஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் 145 ஹார்ஸ் பேசி அதுக்கு வந்து இந்த ஆரஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட். அவங்கள யார்? இதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேர் மிக்கி. இது வந்து என் கூட 6 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுது. 6 இயர்ஸாக ட்ராவலா? இது வரைக்கும் எந்த பொம்மையும் நான் இவ்வளோ இத்தனை வருஷம் வச்சதில்லை. அதுக்குள்ளாரே நான் ஏதாச்சும் டேமேஜ் பண்ணிடுவேன். போர்டு எதுக்கு? போர்டு வந்து இவங்க எல்லாத்தையும் இங்கே கீழே உட்கார வச்சு நான் கிளாஸ் எடுப்பேன். டெய்லியுமே ப்ரேயர் பண்ணுவீங்களா? டெய்லி குரு பிரம்மா ஏதாச்சும் ஒரு முருகன் ஸ்லோகம், கண்டிப்பாக பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். டெய்லி எல்லா சாமியும் லைட்டாக க்ளீன் பண்ணணும். விளக்கு பொருத்தும் போது கண்டிப்பாக பொட்டு வச்சுருக்கணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே அவ்வளோ அவார்ட்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஷோகேஸ்க்காக. ஸோ எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின அவார்டு, பால சரஸ்வதி அவார்டு. இது வந்து இங்கே சிங்காநல்லூர் அம்மன் கோயிலேருந்து கொடுத்த அவார்டு. இது அதுக்கு முன்னாடியிலேருந்து நான் அவார்டே வாங்கினது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு. இது வந்து ராஜா முத்தையா மண்டபத்தில் மதுரையில் கொடுத்த அவார்டு. இது மதுரை தமிழிசை சங்கத்தில் கொடுத்த அவார்டு. இது வந்து கோல்டன் திருப்பதின்னு ஈரோட்ல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோவில்ல இருந்து கொடுத்த அவார்டு தெய்வ திருமகள் விருது அப்படின்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்னை வைஷ்ணவா காலேஜ்ல இருந்து இந்த பெஸ்ட் உபன்யாசகர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த 2 அவார்டுமே சேர்ந்து வந்தது. இது வந்து ஆர் பன்னீர் தேவர் மெமோரியல்ல இருந்து அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடுத்தாங்க இந்த அவார்டு. த பெஸ்ட் விமன் அச்சீவ் அவார்டு ரோட்டரி கிளப் ஆஃப் மிட் டவுன்ல இருந்து கொடுத்தது. இந்த இது வந்து மதுரையில வந்து பெரியவருடைய அந்த ஸ்தலம் இருக்கு, பெரியவர் காஞ்சி பெரியவருடைய. அதுல வந்து SMK காலனியில இறையருட்செல்வின்ட்டு நெல்லை பாலுன்ற ஒருத்தர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு இந்த அவார்டு. இது வரைக்கும் நான் வாங்கின அவார்ட்ஸோடு சேர்த்து இது வரைக்கும் 44 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போது வரப்போகிற இந்த கலாட்டா அவார்டோட சேர்த்து 45. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இதில் நம்ம பார்க்கும்போது இந்த டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இறையர் செல்வி விருது, அதுக்கப்புறம் செந்தூர் கலைமணி, அப்புறம் பாலப்பிரவச நவரத்னா, அப்படி தெய்வ குழந்தை, இப்படி நிறைய டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? உங்களுக்கு எந்த டைட்டில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்கே அப்படின்னு? எல்லா அவார்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பால சரஸ்வதி தான். ஃபர்ஸ்ட் வாங்கினால அது எனக்கு அது ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங். ஞாபகம் இருக்கா அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எப்படி நடந்தது? அது எப்படி நடந்தது அதெல்லாம் ஞாபகம். ஸோ இங்கே நிறைய இருக்கு இல்லையா? குறிப்பாக அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இது வந்து மிருதங்கம், இது வந்து தம்பரா, இது வந்து ஜால்ரா, லைக் இதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டேடி வந்து இந்த மாதிரி மியூசிக் லவர், ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. டேடியோடது அதெல்லாம்? இது வந்து டமாரம். அப்புறம் இதுதான் என்னோட ஃபேவரட்டான ஃபைட்டர். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கீங்களா? ஸோ அது நீங்கள் தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா? ஃபுட்டு கொடுக்குறதுல ஃபுட்டு, தண்ணி மாற்றுறது எல்லாமே. வெளியூர்லாம் போயிட்டீங்கன்னா? வெளியூர்லாம் போயிட்டோன்னா முந்தின நாள் எக்ஸ்ட்ரா ஃபுட் வச்சு ஓகே, நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன ஸ்பெஷல்? இது நார்மலி நாங்கள் எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு எடுத்தால் அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கும் இந்த இது. அதுக்கப்புறம் இது வந்து டேடியோட ஏதோ ஒரு லக்கியான ஒரு ராமானுஜம் ஃபோட்டோ. ஏன் லக்கி சார் அது?
இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்லாம் எனக்கு ஒரு குருஜி ஒருத்தர் கொடுத்தாரு. ஆ. ஸோ ரொம்ப நாளாக இருந்துச்சு, ம். என் கண்ணிலே படாமல் இருந்துச்சு. ஒரு ரீசெண்ட் மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் இது வந்து இது பண்ணிச்சு. சரி நம்பிக்கை. ஓகே. அப்புறம் இது வந்து எனக்கு வந்து என்னோட குரு ஜெயந்தி கிருஷ்ணன் மேம் அவங்க கொடுத்த என் பர்த்டே அப்போ அவங்க கொடுத்த கிஃப்ட் இது பகவத்கீதா புக். இது வந்து என்னோட ஃபேவரட் ஆண்டால். இந்த ஆடிப்புறம் திருவிழாக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். அது ப்ரோக்ராம் கூட இருந்துச்சு, எங்களுக்கு அந்த அவார்ட் கொடுத்தோன்னு சொன்னீங்க. அப்போ வந்து அந்த ஜியர் எங்களை கூப்பிட்டாங்க. ஜியரோட மடம் தனியாகவே இருந்துச்சு. அவங்களை தனியாக கூப்பிட்டு அங்கே வந்து இந்த ஆண்டால வந்து ஒரு மெமரியாக எங்களுக்கு கொடுத்தாரு. இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆண்டால. ஸோ இதுதான் உங்களுடைய ரூம் இல்லையா? எஸ் அங்கிள். ரொம்ப அழகா இருக்கு. இப்படி தான் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவீங்களா, இல்லை இன்னைக்கு ஷூட் பண்ண வராங்க தபால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம்? ஒவ்வொரு சில ஒரு படிக்கிற நாள்லாம் ஃபுல்லாக மிஸ் ஆகிடும். புக் ஃபுல்லாக இங்கெல்லாம் வச்சு படிக்கும்போது எல்லா புக்கு நோட்டு எல்லாம் இங்கே வச்சு தான் படிப்பேன். அதனால ஃபுல்லாக மிஸ் ஆகிடும். அப்புறம் நான் எடுத்து வைக்க மறந்துடுவேன். ஆனால் மோஸ்ட்லி இங்கே இந்த ரூமுக்கு நான் வர மாட்டேன். மோஸ்ட்லி சும்மா படிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வருவேன். மோஸ்ட்லி இந்த ரூமில் வந்து விளையாடுறதோ அதெல்லாம் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். மெயினாக ஹாலில் மட்டும்தான் விளையாடுவேன். இங்கே வந்து படிக்கிற வேலை அவ்வளோ மட்டும்தான். ஹாலில் என்னெல்லாம் விளையாடுவீங்க? ஹாலில் இதை வச்சுட்டு அதை பற்றி என்கொயரி இருக்கு. அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தேன்ல, இதெல்லாம் என்ன, எனக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலி இது வந்து இந்தியன் பிரைட் புக் ஆஃப் ரெக்கார்ட். இது வந்து காமராஜரோடைய பர்த்டே முன்னிட்டு ஒரு 500 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நான் பேசி எனக்கு இந்த இந்தியன் பிரைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. அடுத்து வந்து இது ஆரஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் 1145 men ஹார்ஸ் பேசி அதுக்கு வந்து இந்த ஆரஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் 1144 மணி நேர உலக சாதனை நிகழ்வு. அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1144 மணி நேரம் வந்து தொடர் பேச்சு தமிழ் இலக்கிய சாதனை அந்த மாதிரி. இது வந்து வேர்ல்டு வைடாக உலக தமிழ் மாநாடு நடத்துனாங்க. மாதிரி உலக தமிழ் அமைப்புகள் 105 தமிழ் அமைப்புகள் 105 கண்ட்ரியில் பண்ணாங்க. அதில் இவ வந்து அதிக டைம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பேசினான். நிறைய தலைப்பில் பேசினான். முருகனை பற்றி முத்தமிழ் போட்டு முருகன் பாமாலை, ஆத்மமும் ஆண்டாலும், அது கண்டினியூஸாக எல்லாரும் பேசிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்கள ஒரு 3-4 நாள் வந்து பேசினாங்க ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதுக்காக அப்ரிஷியேஷன் பண்ணி இந்த வேர்ல்டு ரெக்கார்டை வந்து இது வந்து கொடுத்தாங்க. அவங்கள யாரு? இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேரெல்லாம் சொல்லி இன்ட்ரோ பண்ணுங்களேன். இதோட பேர் ரோசி. இதோட பேர் எல்லோ கலர். இதோட பேர் ரோசி. இது வந்து இதோட பேர் மிக்கி. இது வந்து எனக்கு கூட 6 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுது. 6 இயர்ஸாக ட்ராவலா? இது வரைக்கும் எந்த பொம்மையும் நான் இவ்வளோ எத்தனை வருஷம் வச்சது இல்லை. அதுக்குள்ளாரே நான் ஏதாச்சும் டேமேஜ் பண்ணிடுவேன். ஆனால் இந்த ஒரு பொம்மை தான் நான் டேமேஜ் பண்ணாமல் 6 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருவேன். எப்படி மிக்கி மட்டும் தப்பிச்சாரு? அது வந்து இந்த பொம்மை நான் ரொம்ப அடம் பிடிச்சி அழுது புரண்டு வாங்கின பொம்மை. அது பேர் என்ன சொன்னீங்க? எல்லோ ரோசி. ரோசி. ரோசி தான் தூங்கும்போது நீங்க பக்கத்துல வச்சுக்கீங்களா? தலகாணிக்கு பதில் அது இருக்கும். தலகாணிக்கு பதில் தான் அது. ஓகே ஓகே. இது வந்து அப்பு. இது வந்து 2 இயர்ஸா டிராவல் பண்ணுது. 2 இயர்ஸ். ஏன் அப்பு? ஏன் எப்படி பேர் வைக்கிறீங்க நீங்க? இது வந்து ஏதாச்சும் ஒரு காஸ்ட்ல ஏதாச்சும் வாயில வரும் அந்த பேர். ஓகே. அந்த டைம்ல என்ன எனக்கு வருதோ அப்பு அப்படின்னு வச்சதுதான். இது பேர் சங்கி. சங்கியா? சங்கி. சங்கி. அது இது வந்து மங்கு. மங்கு என்ன பயங்கரமான பேரா இருக்கு. மங்கு. இதுக்கு மட்டும் பேர் வைக்கல. அதுக்கு இன்னும் பேர் வைக்கலையா? அதுவும் உங்களுக்கு பிடிக்காதா? அது பிடிக்கும். ஆனா ஒயிட்டா இருக்கிறதுனால நான் எப்படியாச்சும் கீழே போட்டு அழுக்காக்கிடுவேன். அதனால விளையாடவும் மாட்டேன். அதனால பேரும் வைக்க மாட்டேன். ஓ, நீங்க ரோசி தானே சொன்னீங்க அது பேரு. போன வாரம் ஏதோ வேற பேர் வச்சிருந்ததா சொன்னாங்களே. இல்லையே, இதுக்கு முன்னாடி வேற பேர் இதுக்கு இல்ல. அப்பல எங்கிட்ட சொன்னீங்களே வேற ஒரு பேர் வச்சிருந்தேன் இருக்கு அப்படி. அதோட பேர் வந்து அமுலி பாசி. அமுலி பாசி. அமுலி பாசி. அது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அதுக்கு ஏதோ பேர் வந்து போன வார பேரு. இந்த வாரம் ரோசி. இந்த வாரம் இல்ல, இன்வைட் பெர்மனன்ட்டா ரோசி. அடுத்த வாரம் என்னன்னு கேட்க வந்தேன் நானு. அடுத்த வாரம் ரோசி. ஓகே, அடுத்த வாரம் நான் கேக்குறேன். சோ இவங்க எல்லாம் தான் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. இப்ப போர்டு எதுக்கு? போர்டு வந்து இவங்க எல்லாத்தையும் இங்க கீழே உட்கார வச்சு நான் கிளாஸ் எடுப்பேன்.
ஓகே, அப்போ நான் நினைச்சேன் நீங்க எழுதி ப்ராக்டிஸ் அதுக்கு இல்லை, இவங்களெல்லாம் அவங்களுக்கு என்ன அப்போ கிளாஸ் ஹவர்ஸ் எல்லாம் நான் எங்கெல்லாம் படிக்கிறேனோ அது அவங்களும் படிக்கணும். சொல்லி தருவீங்களா அவங்களுக்கு? இந்த போட்டோல இருக்கிறது நீங்களா? இது ரொம்ப சின்ன அந்த போட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா? இல்ல. ஞாபகம் இல்லை. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. இது வந்து அஹோபிலம்னு திருப்பதி பக்கத்துல ஆந்திரால அஹோபிலம்னு ஏதோ ஒரு இடம் போயிருந்தோம். அது வந்து ஒரு ஃபாரஸ்டா. அங்க போய் எங்க 3 ஃபாரஸ்டா? ஓகே. அது தெரியல. அது ஒரு ஃபாரஸ்டா சொன்னாங்களா உங்ககிட்ட? சொன்னாங்க. அங்க போயிட்டு இந்த அந்த போட்டோ மட்டும் ரொம்ப நாளா இருந்துச்சு, அதை எடுத்து ஒரு ஃப்ரேம் ஆக்கிட்டேன். ஓ, நீங்க பண்ண ஃப்ரேமா அது? ஓ வாவ், நல்லா இருக்கு. அதுல ஒரு ஹேட் இருக்கு. ஸோ நீங்க வந்து அப்படியே ப்ரேயர் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். டெய்லியுமே ப்ரேயர் பண்ணுவீங்களா? நான் தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதெல்லாம் டெய்லி நான் தான் பண்ணுறேன். டெய்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணிட்டு ஈவினிங். ஓகே, ஈவினிங் ப்ரேயர் பண்ணுவீங்க. என்னெல்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ணுறது உண்டு? டெய்லி குரு பிரம்மா ஏதாச்சும் ஒரு முருகன் ஸ்லோகம், கண்டிப்பாக பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் சரஸ்வதி, லாஸ்ட்டாக முடிக்கும்போது முருகன் ஸ்லோகம் சொல்லி முடிச்சிருவேன். டெய்லியும் கம்பல்சரி ப்ரேயர் பண்ணுறது அப்படின்றது? டெய்லி கண்டிப்பாக பூவே இல்லாட்டி கூட நான் பூஜை பண்ணிடுவேன். ஸோ யார்கிட்ட இருந்து இந்த ஹேபிட் எல்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்க? கம்பல்சரி ப்ரேயர் பண்ணணும், இதெல்லாம் தான் சொல்லி பண்ணணும் அப்படின்றதெல்லாம்? எங்கள் பாட்டி. என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க? அவங்க வந்து எப்படி விளக்கேற்றணும், விளக்கேற்றும் போது ஃபஸ்ட்டு பூ வைக்கணுமா, ஃபஸ்ட்டு விளக்கேற்றணுமா, இல்லை சாமி ரூம் எப்படி டெய்லி துடைக்கணும், டெய்லி எல்லா சாமியும் லைட்டாக க்ளீன் பண்ணணும், டெய்லி விளக்கு பொருத்தும் போது கண்டிப்பாக பொட்டு வச்சுருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சின்னதுலேருந்தே அவங்க சொல்லி சொல்லி இன்னைக்கு ரெகுலராக நீங்கள் ஓகே. இப்போ இந்த பூஜை அறையோட ஸ்பெஷல் பற்றி சொல்லுங்களேன், எதெல்லாம் இருக்குது? இந்த ஆண்டாள் வந்து என்னுடைய பாட்டி வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது அப்போ அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க பூஜை பண்ணிட்டு வந்தது தான் நான் இப்போ இங்கே இப்போ. யார் சின்ன வயசுல இருந்து பூஜை? என்னோட பாட்டி. அவங்க வச்சிருந்து ப்ரே பண்ணது. ஓகே. இது வந்து எங்க அப்பாவோட அம்மா ப்ரே பண்ணது தான் இது. அது வந்து நாங்கள் திருச்செந்தூர் இப்போ ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிருந்தோம். அந்த கும்பாபிஷேகம்காக திருச்செந்தூர் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாள் வேள்வி ஆரம்பிக்கும் போது என்னுடைய ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னோடது. ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு இந்த வேலை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இது வாங்கினோம். வேற இந்த பக்கம்லாம் என்ன இருக்கு? அது வந்து குபேரலக்ஷ்மி. இதுதான் எங்களோட குலதெய்வம், உலகாண்டி ஈஸ்வரி அம்மன். திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன், மருதமலை முருகன், எந்த முருகன் பிடிக்கும்? நான் இது வரைக்கும் பழனி முருகன் கோயில் போனது. சரி, அப்போ ஓகே. திருச்செந்தூர் முருகன், மருதமலை முருகன். இவ்வளோ கஷ்டமான ஒரு கேள்வி இல்லை. எனக்கு 2 முருகனுமே எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஓகே. இந்த திருச்செந்தூர் முருகனோட ஃபேஸ் வந்து கிளியராக இருக்காது. ஏன்னா அந்த முருகன் வந்து ரொம்ப நாளாக கடலுக்குள்ளாரே இருந்தனால ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதனால பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபேஸ்லேயும் இல்லை. எப்படி பார்த்தாலும் முருகன் தான். அதனால முருகன் தான் பிடிக்குமே தவிர திருச்செந்தூர் முருகனும் எனக்கு தெரியாது, மருதமலை முருகனும் தெரியாது. ஓகே. ஏன்னா மருதமலை இங்கே கோயம்புத்தூர்லேயே இருக்காரு மருதமலை முருகன் அப்படின்றனால அவரையும் அடிக்கடி போய் பார்க்கறது உண்டா? அடிக்கடி இல்லை, அக்கேஷன்ஸ்ல இந்த ரிலேஷன்ஸ்ல வரும்போது போய் பார்க்கறது உண்டு. உங்களுக்கு என்ன இன்னும் ஆசை சார்? என்ன இப்போ திருச்செந்தூர்ல பாப்பா பேசியிருக்காங்க, இன்னும் இந்த மாதிரி வேற இந்த கோயில்கள்லையும் பாப்பா பேசணும் அப்படின்ற ஒரு விருப்பம் கண்டிப்பா இருக்கு எனக்கு. அது என்னன்னா, இவ சிறு வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், திருப்பதி இந்த 3லையும் பேசணும்னு ஆசைப்படுவாள். ஏன்னா இவ பேசும்போது அந்த இதுலலாம் அந்த ஸ்ரீரங்கத்தை பற்றிலாம் வரனால. பட் நாங்கள் திருச்சி போயிருக்கிறோம், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்கிறோம். இன்னும் நாங்கள் பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் 2-3 டைம் வந்து எங்களால் போக முடியாமல் அப்படி தட்டி போயிடுச்சு. ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அப்போ எங்களால் எங்கள் கமிட் பண்ணிட்டு அதுன்னு போக முடியாது சொல்லிச்சு. ஸோ அது ஒரு திருப்பதியில் அண்ட் இதில் பேசணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ பாப்பா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்களா இங்கெல்லாம் பேசணும்ப்பா? அவளுக்கு இப்போ வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் பார்க்கணும், அறுபடை வீடு எல்லாத்தையுமே பார்க்கணும், அப்புறம் அப்படி கான்செப்டுவலான விஷயங்களை பார்க்கணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆண்டாள் வீட்டுக்கு வந்தாங்க, ஒரு மிராக்கிள் நடந்தது அப்படின்னு, அந்த மாதிரி அந்த மிராக்கிள்ஸ் அப்படின்றது ரெகுலராகவே நடக்கிறது உண்டா லைஃப்பில்? ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒரு ப்ரேயர் வைக்கும்போது அது நடக்கும் அப்படின்றது தான் எல்லாரோடையும். கண்டிப்பாக அது நடக்கும் சார். இப்போ அதான் சொன்னேன் இல்லையா,
எத்தனையோ நாள் நாங்கள் வந்து போய் இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு எங்களுக்கு அதாவது நம்ம மருதமலையிலேருந்து மருதமலையிலேயே எங்களுக்கு கோயில் கும்பாபிஷேகத்தை கூட பார்க்க ஒரு பிராப்தம் கிடைக்கல. ஆனால் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா இவரை போய் பார்த்துட்டு தான் அவர் வந்து அவங்க அனுப்புகிறார். இமீடியட்டாக ஒரு வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ளே எங்களுக்கு திருச்செந்தூர் மருதமலை முருகனை போய் பார்த்துட்டு வந்து இல்லை சேகர் பாபாவையும் எத்தனையோ நாள் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்கள் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் இது பிளான் பண்ணாங்க. அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. ஆனால் திடீர்னு பார்க்குறோம் ஒரு 3ஆவது நாளில் வந்து திருச்செந்தூர்லேயே எங்களுக்கு எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கல்ஸ் தான் சார். ஆக்சுவலாக அதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதில் எல்லா இதுலேயும் ஒரு ஒரு கனெக்ஷன்ஸ் இது வந்து இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.